வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 13/8/2025. ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள், உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்க. இன்றைய தினம் 4000 திவ்ய பிரபந்தத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு பக்கம் சைவ திருமுறைகள், அதாவது சைவ திருமுறைகள்னால் அந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர், சைவக்குறவர்கள், நால்வர் என்று அழைப்பர். இவர்கள் இந்த சிவனடியார்கள் எல்லாம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் சென்று மிகச்சிறப்பான முறையில் சிவனை போற்றி பாடல்கள் இயற்றினார்கள். அதற்கு இது சைவ சமயம். வைணவ சமயம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் 4000 திவ்ய பிரபந்தம், 12 ஆழ்வார்கள், மிகச்சிறப்பான முறையில் 12 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமணிசை ஆழ்வார், நம்மாழ்வாரினுடைய திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, குலசேகர ஆழ்வாரினுடைய பெருமாள் திருமொழி, தொண்டரடி பொடியாழ்வாரினுடைய திருமலை திருப்பள்ளி எழுச்சி, பெரியாழ்வாரினுடைய திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாளினுடைய நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, திருப்பானாழ்வாரினுடைய திருப்பதிகம், திருமங்கை ஆழ்வாரினுடைய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெளு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், மதுரகவி ஆழ்வாரினுடைய திருப்பதிகம். ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபந்தம் என்ற சொல்லுக்கு செம்மையாக கட்டப்பட்டது என்று பொருள். இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் நேற்றைய தினம் பார்த்தா அந்த பிரபந்தங்கிற இது இடம்பெற்றிருக்கிறது. பாட்டியல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்தாதி என்று எதனால் சொல்லப்படுவோம் என்றால், ஒரு பாடலினுடைய இறுதியில் இருக்கும் சீர், அசை, எழுத்தை அடுத்த பாடலில் வரும்படியாக அமைத்து பாடுவது அந்தாதி. அதன் பிறகு ஒரு நூலின் முதல் பாட்டின் முதல் சொல்லும் இறுதி பாட்டின் இறுதி சொல்லும் ஒன்றாக அமையுமாறு பாடினால் அது மண்டல அந்தாதி என்று சொல்வோம். காரைக்கால் அம்மையார் முதலாக தனி அந்தாதி நூல்களை பாடியவர் காரைக்கால் அம்மையார். திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி. அதன் பிறகு நக்கீர தேவரினுடைய கையிலை பாதி, காலத்தி பாதி, கபிலதேவரின் சிவபெருமான் திருவந்தாதி, பட்டினத்து பிள்ளையார் அவர்கள் திருவேகம்பமுடையார் திருவந்தாதி. இப்படியெல்லாம் என்று வைணவ இலக்கியத்தில் மிகச்சிறப்பான முறையில் அங்கே 12 ஆழ்வார்களையும் பார்த்தோம். அதன் பிறகு காரைக்கால் அம்மையாரையும் பார்த்தோம். இந்த பெண்களினுடைய பருவநிலைகள், அதாவது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று சொல்வார்கள். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப அப்படிங்கிற அந்த நூற்பா இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். சேரமான் பெருமாள் நாயனாரால் திருக்கைலாய ஞான உலா, அதாவது முதலில் தோன்றிய உலா நூல் எதுனா இந்த திருக்கைலாய ஞான உலா அப்படிங்கிற நூல் சேரமான் பெருமாள் நாயனாரால் இயற்றப்பட்டது. ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்டது மூவர் உலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலம்பகம் பார்த்திங்கன்னா 18 உறுப்புகள் அமைவது. காலத்தால் முந்திய முதல் நூல் நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரகுருபரனுடைய நூல் மதுரை கலம்பகம். சைவ எல்லப்ப நாவலரால் இயற்றப்பட்ட திருவருணை கலம்பகம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் திருத்தில்லை கலம்பகம் சிறப்பு மிக்கதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தமிழ் இலக்கிய நூல்களில் மிகச்சிறப்பான இதில் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமில் ஒரு 2 வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உலா பற்றி பார்த்தோம், அந்த மண்டல அந்தாதி என்று பார்த்தோம். 4000 திவ்ய பிரபந்தத்த நூல்களை தொகுத்தவர் நாதமுனிகன். அங்கே சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நன்றி. உங்கள் நாமக்கல் நதி.